Hello everyone, welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா words ending with list ரிலேட்டடான words பார்க்க போறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச லிஸ்ட்ல முடியற words அப்படினா hit list, playlist, wait list இந்த மாதிரி words எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? So இது தவிர்த்து வேற என்ன லிஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றதா இன்னைக்கு நம்மளோட lesson. If you are ready, let's get started. இன்னைக்கு லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெசனுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். கள்ள நோட்டு அப்படின்றதுக்கு என்ன வேர்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் ரைட் ஆன்சர் லீவ் பண்ணியிருந்தீங்க. த ரைட் ஆன்சர் இஸ் counterfeit. Counterfeit. Now let's start. The first list is checklist அப்படின்னு சொல்கிறது. செக்லிஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செக்லிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ரெக்வயர்ட் திங்ஸ். அதாவது நம்ம எங்கேயாவது ஒரு எக்ஸ்கர்ஷன் இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஹவு டு டூ வாட் டு டூ இன் தட் எக்ஸ்கர்ஷன் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய ஆர்கனைசேஷனில் கூட வந்து இந்த செக்லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 2 in our list is to do list அப்படின்னு சொல்லுவோம். செக்லிஸ்ட் அண்ட் டு டூ லிஸ்ட் இட்ஸ் குவைட் சிமிலர். எவ்ரிடே வந்து மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் இப்போ ஒரு மண்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த வீக்குள்ளே நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக நம்ம எழுதி வச்சுக்கிறது தான் டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் விஷ் லிஸ்ட். விஷ் லிஸ்ட் அப்படின்றது வாட் யூ டிசையர் டு பை. நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து நான் இதெல்லாம் வாங்கணும், எனக்கு இதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா wish list. So number 4 is blacklist. Blacklist அப்படின்றது everyone knows this. A list of people who are considered to be avoided or unacceptable. யாராவது நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளை யாராவது ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், we will put them in a block list இல்லையா. ஸோ பிளாக் பண்ணி விடுறது. ஸோ இதுதான் வந்து பிளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். The last and final one is my favorite one, that is bucket list. Bucket list means the list of things to be achieved before you die. நம்ம சாகிறதுக்குள்ளே நம்மளோட லைஃப் டேர்மில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மை பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சில்லியாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் as I am suffering from acrophobia, I just want to go ride in giant wheel. I just want to visit Switzerland once in my lifetime. ஸோ இந்த மாதிரி குட்டி இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்பில் பிஃபோர் டை அல்லது வந்து ஏஜ் ஆகிறதுக்குள்ளே 40 years ஆகிறதுக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிற விஷயங்கள் தான் வந்து பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 5 லிஸ்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எக்ஸ்கர்ஷன் இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ அப்படின்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் வந்து செக் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். டு டூ லிஸ்ட் அப்படின்றது எவ்ரிடே ஆக்டிவிட்டி. மார்னிங் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது, அல்லது இந்த வீக்கில் நம்ம என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணுறது டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் விஷ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். நம்மக்கிட்ட இல்லாத பொருட்கள், நம்ம வாங்கணும்னு நினைக்கிற பொருட்கள், இதுதான் வந்து விஷ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாக் லிஸ்ட். எ பர்சன் ஹூ யூ வாண்ட் டு அவாய்ட், அவங்கள வந்து நம்ம வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது பிளாக் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் பக்கெட் லிஸ்ட். லைஃப் டைமில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, பிஃபோர் யூ டை வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் அப்படின்றதான் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து சின்ன விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின், ஒரு ப்ரோக்ராம் ஒரு மீட்டிங்க்கு முன்னாடி நம்ம வந்து நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye. Malar's tip மறந்தாச்சு. Okay, now it's time for Malar's tip. இன்னைக்கு வந்து நம்மளோட
டிப் என்னன்னா டிப்பை நம்ம ரெடி பண்ணலையே இதில் சிச்சு கொஸ்டின் இருக்கு டிப் என்ன கொடுக்குறது